ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து டிராகன் பற்றின ஒரு ரிவ்யூ தான். எனக்கு இந்த டிராகன் படம் வந்து எனக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிராகன் படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சும்மா ஒரு சிரிப்பு காட்டிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டை வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த டிராகன் படம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். இதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கோடி வந்து ரீச் ஆகிட்டதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டென்ட் வந்து என்றைக்குமே வந்து நின்று பேசும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டிராகன் படம் வந்து ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிராகன் படத்தோடைய டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்தோடைய இது 2வது படம். இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளே அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தாரு. இது வந்து அவர் 2வது படமாக இருந்தாலுமே அவர் வந்து மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ரைட்டிங் வைஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி இந்த படத்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஆக்டிங் வைஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்பெஷலி வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரு ஒரு அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீனில் வந்து எல்லாருமே தேட்டரில் இருக்கிறவங்க அப்படியே சைலண்ட் ஆகி ஒரு மாதிரி எமோஷனலாக வந்து ஃபீல் ஆகிட்ட மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த இது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ரொம்ப வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அதுக்கு வந்து இவருக்கு வந்து டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்து இன்னும் நிறையா வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து யங்ஸ்டரை வந்து ரீச் பண்ணிட்டாலே இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயினி வந்து நிறையா இருக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து ஒரு சில ஹீரோயினி நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் நான் சொன்னால் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் கேமியோ ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த புதுசாக ஒரு நடிகை ஒன்று வந்திருக்காங்க. இந்த கயாடு லொகார் அப்படின்ற ஒரு 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 கேரக்டர் அவங்க வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பல்லவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. அது மட்டும் இல்லாமல் அனுபமா பரமேஸ்வரன் அப்படிங்கிறவங்கள உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்க கொடுத்த ஒர்க்கை வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணி சும்மா ஏனாதோனம் வந்துட்டு போவதும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணி அந்த படத்துக்கு வந்து ஆப்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த ஹீரோயினி வந்து எனக்கு அது எஸ்பெஷலி வந்து இந்த கயாடு அப்படிங்கிற ஒரு ஹீரோயினி வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது தான், இருந்தாலும் வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி இந்த படத்தில் வந்து எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சித்தும் அதுக்கப்புறமா ஹர்ஷித் அவங்க 2 பேர் தான் மனுஷங்க விளாண்டுருக்காங்க. யூடியூப்லேயும் கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ பிக் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய காம்போலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷித் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மேஜர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். அவர் தான் குட்டி டிராகன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து லியோன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக் வந்து எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மாதிரி டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அந்த பிளேஸ்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் இந்த டிராகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட் வைஸாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். யாரையும் அழிச்சிட்டு நம்ம முன்னேறி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதான் இந்த டிராகன் படம். ஸோ கண்டிப்பாக போய் நீங்கள் தேட்டர் போய் பாருங்கள். ஒரு வாட்டி இல்லை, ஒரு 2 வாட்டி கூட நீங்கள் பார்க்கலாம் தேட்டரில் போய். ஒரு ஃபேமிலியானாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் கூட என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ மஸ்ட் வாட்ச் டிராகன் இன் தியேட்டர்ஸ். ஓகே, ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இந்த டிராகன் படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கே இல்லை, அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் தான். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், டிராகன் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.